அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு. வாங்க நம்ம சேனலில் வாட்டர் மிலான் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் சின்னதாக ஒரு வாட்டர் மிலான் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் மிலானை கட் பண்ணியாச்சு. இதில் உள்ள கொட்டைகளையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் உள்ள சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஜூஸை கூட நம்ம தனியாக எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் மிலானை கட் பண்ணியாச்சு. கொட்டைகளெல்லாம் எடுத்துட்டு கையால் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிருங்க. ஜூஸ் இப்படி தனியாக நம்ம எடுத்துகிற போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு கையால் நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கிருங்க. இப்போ வாட்டர் மிலானோட சதப்பகுதியெல்லாம் எடுத்தாச்சு. இதை வச்சு தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இதை குழந்தைங்களுக்கு குடிக்கக்கூடிய ஜூஸாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை வடிச்சுக்கலாம். இப்போ வடிச்சுக்கிட்டாச்சு. இந்த சதப்பகுதியையும் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான வாட்டர் மிலான் ஜூஸ் குழந்தைகளுக்கு ரெடி. வாங்க இப்போ ஹல்வா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாட்டர் மிலான் 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/2 கப் எடுத்திருக்கேன். முந்திரி தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிடலாம். 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வாட்டர் மிலான் ஹல்வா செஞ்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேங்க. இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு மாதிரி வரட்டும். பாருங்கள், நல்லா பாகு மாதிரி வந்துருச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வாட்டர் மிலானை சேர்த்துக்கலாம். வாட்டர் மிலானை போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இந்த வாட்டர் மிலான் சர்க்கரை எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வாட்டர் மிலான் திப்பி திப்பியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த காலத்து முறைப்படி பாரம்பரியமான ஒரு ஹல்வா செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஹல்வா. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், பாகு நல்லா வத்திட்டு வருது. இந்த டைமில் நம்ம பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. நல்லா கொதித்து பாலும் நல்லா சுண்டி சர்க்கரையோடு கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பாலெல்லாம் வத்திருச்சு. நல்லா கிளறி விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கடைசியில் நான் ஒரு பொருள் சேர்ப்பேன். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு வாங்க. பாருங்கள், இந்த டைமில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். ஹல்வா பதத்துக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரியை போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. இப்படி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிறேங்க.
இப்போ இந்த டைமில் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நாம் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவுண்டு எதுவுமே சேர்க்கலை. அதனால் இது ரொம்ப சுவையாக இருக்கும். வெறும் வாட்டர் மிலானோட சதப்பகுதியை மட்டும் வச்சு செஞ்சதுனால இது சுவையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா கிண்டிக்கிறங்க. ஹல்வா செய்கிறதுக்கு பதம் தான் முக்கியம். அதனால் பதம் தவறாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், ஹல்வா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ஒரு பொருள் சேர்க்கணுன்ட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை, எலுமிச்சம்பழ சாறு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இதில் வந்து புளிப்புத்தன்மை வந்துடும். இன்னும் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறுங்க. கடைசி அப்படி எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கிளறுங்க. பாருங்கள், ஹல்வா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான ஹல்வா ரெடி. மேலும் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க.